ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 8ஆம் நாளாகிய சனிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவரும் ஆகிய அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன ஆண்டவரே, இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர், இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக கடவுளை துதிக்கும்படியாக 105வது ஞான பாடல் நல்மீட்பர் இயேசு நாமமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27 முதல் 40 வரை உள்ள வசனங்கள். இயேசு ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டு ஆண்டவரிடத்தில் பதிலை பெறுகின்ற இந்த ஒரு காரியம். அதாவது சதுசேயர் இயேசுவனிடத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி, எதிர்கால வாழ்வை பற்றி ஒரு பதிலை சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். இந்த பகுதி மத்தேயு 22 22ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 33 இருக்குது. மார்க் 12 18 முதல் 27 வசனங்களில் இருக்கிறது. உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாய் ஏற்றுக்கொண்டு
தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாய் அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார் எனில் 7 அவரை மனைவியாய் கொண்டிருந்தனரோ என்று கேட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய ஊழிய காலத்தில் அநேக குழுக்கள் அவரை பின்பற்றினார்கள். அதில் ஆன்மீக குழுக்கள் சில குழுக்களாக இருந்தார்கள். எருசலேம் தேவாலயத்தில் பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர்கள். இந்த 3 குழுக்களும் சேர்ந்தவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். எதற்கு என்று சொன்னால், அவர் பேசுவதை கேட்பதற்காக அல்ல, அவர் பேசுவதிலிருந்து அவரை குறை சொல்வதற்காக, அவரை புறந்தள்ளுவதற்காக, அவரை விமர்சனம் செய்வதற்காக தான் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஒரு சிலர் அவரை பின்தொடர்ந்தார்கள் அவருடைய வார்த்தையை கேட்க. ஏழைகள், எளியவர்கள், வியாதியஸ்தர்கள் இல்லையா, அவங்கெல்லாம். இது இல்லாத எசேனியர்கள் ஒரு குழுக்கள், அதே போல ஏரோதியார்கள் போன்ற மக்களும் அவரை பின்தொடர்ந்து அவரை எப்படியாவது கேள்வியை கேட்டு அகப்படுத்த வேண்டும், அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நிறைய பேர் போனாங்க. பல நேரங்களிலே பல கேள்விகளை கேட்டு முகத்தில் கரியை பூசிக்கொண்டார்கள். ஏன்னா ஆண்டவர் தான் எல்லாமே இல்லையா, அவர்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இங்க சதுசேயர், பரிசேயர் யாருன்னு பார்த்தோம்னா, சதுசேயர்கள் பணக்காரர்கள், அரிஸ்டோகிராட்ஸ் என்று சொல்லுகிற பெரிய பணக்காரர்கள், சமூகத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், உயர்குடி மக்கள், யூதர்கள், எருசலேம் தேவாலயத்தில் பெரிய பொறுப்புகளிலே இருந்தவர்கள். அதே தான் பரிசேயர்கள். பழைய மூட நம்பிக்கையில ஆர்த்தோடாக்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பரிசேயர்கள் புதிய நம்பிக்கைகளை நம்பவங்க. அப்போ சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பி, ஆனால் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள். பரிசேயர்கள் என்னன்னா, செத்துட்ட பிறகு இருக்கிற வாழ்க்கையை விட உயிரோடு இருக்கிற இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு மிக அவசியம் என்பதை அவங்க யோசித்திருந்தாங்க. அப்போதான் ஏசாமி உயிர்த்தெழுதலை பற்றி நிறைய இடத்துல பேசும்போது அவங்க அதை கவனித்து கொண்டிருந்தாங்க. அவங்க பேசுகிறாங்க, ஆண்டவரே நீ சொல்லுவதெல்லாம் கரெக்ட் தான், உயிர்த்தெழுதலை பற்றி நீர் பேசுகிறீர். ஆனால் இந்த உலகத்தில் ஒருவனுக்கு 7 கணவர், ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு 7 கணவர்கள் இருந்தார்கள். அதாவது உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். அங்கே ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மனைவியாய் போனால் அந்த பெண்ணை பாதுகாத்து பராமரிப்பது அந்த வீட்டினுடைய கடமையாக இருக்கு. அங்கே ஒருவேளை அந்த பெண்ணுக்கு மனம் முடிக்கிற கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய சகோதரர்கள் யாராவது ஒருவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இதுதான் அன்றைக்கு இருந்த உபாகமத்தினுடைய சட்டம். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் பல பழங்குடியின் மக்கள் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. வடநாடுகளிலே நம்ம அதெல்லாம் பார்க்க முடிகிறது. கணவன் இறந்து விட்ட பிறகு தன் மனைவி, அண்ணனுடைய மனைவியோ தம்பியினுடைய மனைவியோ அவங்க வைத்து கொண்டு அவங்க பராமரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு வகையில் நல்ல விஷயமாக நம்ம பார்த்தாலும் இன்றைக்கு சமூகத்தில் அது ஒழுக்கத்திற்கு ஒவ்வாத ஒரு காரியமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ இயேசுவினிடத்துல அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க. 7 பேர் ஒரு மனைவிக்கு கணவனாக இருந்தாங்க, 7 பேர் செத்துட்டாங்க, பொண்ணு செத்து போச்சு. இப்போ பரலோகத்துக்கு போகிறாங்க. பரலோகத்தில் அந்த பொண்ணுக்கு 7 பேரில் யாரு கணவராய் இருக்க முடியும் என்று ஒரு குதர்க்கமான, இயேசுவை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி அவரை கேவலமாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் பாரு. அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்ளுகின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாவரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வான தூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, மரித்தவர்கள் இனி சாக மாட்டாங்க,
அவங்க உயிர்த்தெழுந்து இருக்கிறாங்க, அவங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் உறுதிப்படுத்துறார். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரு. என்ன முட்புதர் செடியில மோசேனுடைய நாட்களில் அங்கே வனாந்தரத்தில் காட்டில் மோசே மீதியான் என்கின்ற இடத்துல ஆடுகளை மேய்க்கும் போது தேவ பர்வதம் என்கின்ற மோவாப் என்ற இடத்துல வரும்போது ஒரு பச்சை முள்புதர் பற்றி எரிகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த முள்புதர் பற்றி எரிகிற போது பச்சையா இருக்குது. பொதுவாக காடுகளில் இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம், காட்டு தீ பரவுது. எப்போ? வெயில் காலத்தில் தான் பார்க்கும். ஏன்னா வெயில் காலத்தில் எல்லா சருகுகள் எல்லாம் காஞ்சிருக்கும். அது மரம் ஒன்றுக்கு ஒன்று உரையும் போதோ அல்லது கல் பாறையிலிருந்து தீப்பொறி பறந்தோ அது பற்றி கொள்ளும். அல்லது காடுகளை அழிக்கும் நோக்கத்தில் கயவர்கள், தீமை செய்கிறவங்க, சமூக விரோதிகள் அதை செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பச்சை முள்புதர் தானாய் பற்றி இருக்குது. என்ன அர்த்தம்னாக்கா, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை, இஸ்ரவேல் மக்கள் உடைய வாழ்க்கை எகிப்தில் இந்த நிலைமையில் இருக்குது. அவங்க கஷ்டப்பட்டுங்கிறாங்க, துன்புறுகிறார்கள். ஆகவே அவங்களை காப்பாற்றுன்னு சொல்லி மோசே அனுப்புறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல் உண்டு என்கின்ற சத்தியத்தை இந்த பச்சை முட்புதர் எரிகிற காரியத்தில் கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா எப்படி வெளிப்படுத்துறாரு? மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? என்னோட பேசுகிறவர் நீர் யாருன்னா, நான் தாமா உன்னுடைய ஆபிரகாம், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய கடவுளாக இருக்கிற நான் உங்களோடு தான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் வாழும் இறைவன் என்று சொல்லியிருக்கிறேன். அதான் சொல்றார் பாருங்க, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞர் சிலர் அவரை பார்த்து, போதகரே நன்றாய் சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்கவில்லை. ரொம்ப அழகான ஒரு பதில் பார்த்தீங்களா? நீங்க தான்பா இந்த உலகத்துல பெண் கொண்டு பெண் எடுத்து எல்லாம் பண்ணுகிறீங்க, ஆனால் பரலோகத்தில் என்ன இல்லை, பெண் கொள்ளவும் முடியாது, பெண் எடுக்கவும் முடியாது. அங்கே எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பாங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரே பிதா கடவுள் தான், எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் இயேசு தான். அவங்க யாரா இருந்தாலும் இயேசுவை ஆண்டவர் என்று, பிதாவை பிதா என்று தான் அழைப்பார்களே தவிர, இப்போ என்னுடைய தந்தையார், என்னுடைய தாத்தா, நான், என்னுடைய மகன், எல்லாருக்குமே கடவுள் கடவுள் தான் இல்லையா? நாங்கள் தாத்தா பாட்டின்னு அழைக்க மாட்டோம். ஏன்னா அங்கே எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர். அல்லேலூயா. அதனால மரணத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு கவலையே தேவையே இல்லை. இயேசு ஆண்டவர் என்பவர் சாதாரண ஆண்டவர் அல்ல, அவர் வாழும் இறைவன். அல்லேலூயா. He is the living and loving God. அவர் நமக்காக உலகத்தில் மனிதனாய் பிறந்து வளர்ந்து ஆண்டவர், உயிரோடு இருக்கிறவர். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே மரணத்தை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை இயேசு ஆண்டவர் சொல்றார். பரலோகத்தை குறித்த ஒரு விளக்கத்தை இங்கே நமக்கு சொல்றத பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், resurrection and the power of God. The Sadducees question, the Sadducees who deny the resurrection pose a question to Jesus, the importance of understanding God's power. Jesus' response highlights the importance of understanding God's power and resurrection. Sadducees, the error, the scenario, the Sadducees present a hypothetical scenario involving a woman married to 7 brothers. The question they ask Jesus, whose wife she will be in the resurrection. The error, the Sadducees' error lies in their misunderstanding of God's power and the nature of the resurrection. Jesus responds, the nature of the resurrection. Jesus explains that the resurrection is a new reality, not a continuation of earthly life. The power of God. Jesus emphasizes God's power to make all things new, the reality of the resurrection. Jesus affirms the reality of the resurrection, citing God's words to Moses. The reality of the resurrection. The scribes' agreement. The scribes agree with Jesus' response and acknowledge his authority. The silence of the opponents, Jesus' opponents, are silenced
unable to respond to his answer. The importance of understanding God's power is crucial for understanding the resurrection. The resurrection is a new reality. The resurrection is a new reality, not a continuation of earthly life. God's power makes all things new. God's power is the foundation of the resurrection and the believer's hope. God's power is greater than our understanding. God's power is beyond human comprehension. The resurrection is a new reality. The resurrection is a new reality, not a continuation of earthly life. Believers have hope in the resurrection. Believers have hope in the resurrection and the power of God. சில ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கும்போது மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இதே கேள்வி அவங்க கேட்குறத பார்க்குறோம். மார்க் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6, 15, 16 கடவுள் மோசேக்கு வெளிப்பட்டதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் சொல்றதை பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 23 பவுலடிகளார் இறப்பதற்கு முன்னாடி அவர் சொல்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவரிடத்தில் குதர்க்கமான கேள்விகளை கேட்காமல் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளில் ஆண்டவரே, பணிகளை செய்கின்றவர்களை, பள்ளிக்கு போகின்றவர்களை, கல்லூரிக்கு போகிறவர்களை யாவரையும் ஆசீர்வதியும். இந்த கேட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ப நாங்கள் உமக்காக பிழைக்க வாழும் இறைவனுடைய பிள்ளைகள் நாங்கள். ஆமாண்டவரே, இந்த லவ்விங் காட் என்று நாம் பார்க்குறோம். ஆகவே நாங்கள் வாழும் இறைவனுடைய ஆசிகளை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, எங்களுடைய கடவுள் வாழுகிற இறைவன் என்பதை உணர்ந்து வாழ தூய ஆவியானவர்கள் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற உலக அளவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக நாடுகளில் எல்லாரையும் ஆசீர்வதி, ஃபாலோ பண்ணுறவங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இந்த நாளிலே இந்த குழுவில் எங்களோடு கொடுக்கிற அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவை அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதை ஆசீர்வதிங்க. குறிப்பாய் அன்பர் சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ த்ரோட் இன்ஃபெக்ஷனால் அவதிப்படுகிறார், அதில் சீக்கிரம் விடுபட கிருபை தார். என்னுடைய சாக்கோ சார்க்கா டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதியும் வழிநடத்தும் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். அடையே குடும்பத்தார் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இதோ பாப்பனப்பள்ளி போதை வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபைகள் குடும்பங்களை, பொறுப்பாளர்களை, மக்களை ஆசீர்வாதம். வியாதியஸ்தர்கள், பலவீனமான மக்களை கர்த்தர் காத்தருள வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய இந்திய சூசியல் உத்தரம் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் யாவருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற நிர்வாகம் புதுசாக அதை செயல்படுத்த கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கும். இந்த நாளில் பிறந்த நாட்களை நன்றி செலுத்துகிற என்னுடைய அன்பு பிள்ளைகள், என்னுடைய அன்புக்குரிய கண்கடியா மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆண்டவரே ஆசிரியர்களாக இருக்கின்ற என்னுடைய வில்சன் ஆசிரியர் சார், இந்திரா டீச்சருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு மூத்த மகன் பால்சன் நேத்தர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். நாளை பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது மகனை ஆசீர்வதி, அவருடைய அன்பு மனைவியை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்க. இன்று போல் இன்று மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் கிருபை தார். அதே போல் சென்னை சேர்ந்த தீபக் ஜோஸ் அவர்களுக்காக ஜபிக்கிறது நாளில் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது இப்படி கிருபை தங்கியிருக்கின்ற ராஜா, தேவையை சந்தியம். அதே நேரத்தில் பிறந்த நாட்களை, திருமண நாட்கள் இந்த நாளில் காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே, உலகமெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்காக, ஆண்டவர் இந்திய கிறிஸ்தவர்களுக்காக, தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் காத்தவர்களும் வழி நடத்த ராஜா. எல்லாரும் இயேசுவின் அன்பை பற்றி நாங்கள் சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். குறிப்பாக நைஜீரியா மக்களுக்காக ஜபிக்கிறோம். கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே அரசாங்கம், ஆண்டவரே அந்த கொலைக்காரர்கள், தீவிரவாதிகள் எல்லாரையும் ஆண்டவரே இதோ நீர் பார்த்தருளும். குறிப்பாக நைஜீரியாவுடைய அரசு அதை கண்ட்ரோல் பண்ண கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து உலக நாடுகளில் எல்லா கிறிஸ்தவ மக்களும், கிறிஸ்துவை அறியாதவர்கள், உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களையும், என்னுடைய இந்திய தேசத்தின் தலைவர்கள், தமிழ்நாட்டின் தலைவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கும். சுத்தமானால் நாளை தினத்தில் ஆலயத்தில் நாங்கள் கலந்து கொண்டு தேவ வார்த்தைகளை கேட்க, ஆண்டவர் ஊழியங்களை செய்யவும் எங்களுக்கு பலத்தை சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாளின் பணிகள், பயணங்கள் யாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.